இறைச்சிக்காக கால்நடைகள் விற்கப்படுவதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட இருப்பதாக கேரள மாநில அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பு யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் குறுகிய நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட தவறான முடிவு என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் தடையால் விவசாயம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தடையால் விவசாயிகள் தங்களின் அவசர தேவைகளுக்காக மாடுகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ராமதாஸ், இறைச்சிக்காக மாடுகள் கொல்லப்படுவதை தடுக்க நினைப்பது இயற்கை சமநிலையை பாதித்துவிடும் என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுத்துள்ள அறிக்கையில், கோவில்களில் கால்நடைகளை பலியிடக்கூடாது போன்ற விதிகள் கொண்டுவரப்பட்டிருப்பது இந்துத்துவா சக்திகளின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு உரிமைகளை பறிப்பது போன்ற செயல்கள் நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்பதை பாஜக அரசு உணர வேண்டும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். இறைச்சிக்காக மாடு, ஒட்டகம் போன்றவற்றை பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேவையற்ற சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை திடீரென மத்திய அரசு எடுப்பது அனைத்து சமூக இன மக்களுக்கும் விரோதமாக அமையும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது என்ற மத்திய அரசின் முடிவு நாகரிகமற்ற செயல் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய அரசின் முடிவு இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழிக்கும் செயல் என விமர்சித்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்டால் மீன் சாப்பிடக்கூடாது என்றும் நாளை சட்டம் கொண்டு வருவார்கள் என பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசின் தடையை எதிர்த்து வழக்கு தொடர ஆலோசனை நடத்தி வருவதாக கேரள நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் தெரிவித்துள்ளார். மக்கள் உண்ணும் உணவை அரசு எப்படி தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.